வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயமானது இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு கருவிகள் சாதனங்கள் எமக்கு அதிகளவிலே கிடைத்து கொண்டிருக்கின்றன. இதனை பயன்படுத்தி இளைஞர்கள் பலரும் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். காணொளிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய சிரேஷ்ட பிரஜைகள், இந்த சீனியர்ஸ், இதை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது. அவர்கள் நினைக்கிறார்கள், தொழில்நுட்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடந்த தொடர்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், நீங்கள் ஒதுங்கினாலும் அது உங்களை விடாது. ஏனென்றால் ஸ்கேம் பண்ணுபவர்கள் வரத்தான் போகிறார்கள், உங்களை நோக்கி வாட்ஸ்அப் மூலமாக காணொளிகள் வரப்போகின்றன, இப்படி பல இது வந்து கொண்டிருக்கத்தான் போகின்றன. ஆகவே நீங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ ஏஐயை படித்தே ஆக வேண்டும். ஏஐயை படித்தால் மட்டும் உங்களுக்கு இருக்கின்ற அனுபவம், உங்களோட அனுபவ தொகுப்பானது இப்போது இருக்கின்ற சந்ததியினர் பலருக்கு இல்லை. நீங்கள் கடந்த காலங்களிலே உங்களோட வாழ்க்கை கண்ட அனுபவம் இல்லை. அந்த அனுபவத்தை நீங்கள் சில நொடிகளிலே ஒரு படைப்பாக மாற்ற முடியும் என்றால் ஏன் அதனை தவிர்க்க முடியும்? இன்று நாங்கள் பார்க்க போவது நம்முடைய சிரேஷ்ட பிரஜைகள் எப்படி இந்த ஏஐயை பயன்படுத்தி படைப்புகளை உருவாக்கலாம், என்ன விடயங்களை செய்யலாம் என்று பார்க்க போகிறேன். அதிலே முதலாவது நான் பார்க்குற விடயம் என்னென்றால், இதில் நான் கூறுகின்ற இந்த க்ரியேட்டிவிட்டி, எனி ஏஜில் க்ரியேட்டிவிட்டியானது முக்கியம். ஏனென்றால் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும்போது தான் இந்த மனிதர் என்றவங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு ரெப்படிட்டிவ் டாஸ்க்கை செய்கிறதுக்காக இல்லை. ஆகவே க்ரியேட்டிவிட்டி என்னத்துக்கு நல்லமெண்டா, க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், இந்த படைப்பாற்றல் செயற்பாடுகள் எங்களோட மூளையில் இருக்கிற பல்வேறு பகுதிகளை இயக்குது. அதன் மூலமாக என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு இந்த டிமென்சியா, அல்சைமர்ஸ் போன்ற இந்த ஞாபக மறதி நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு நாளும் எழும்பியக்கில், ஐயோ நான் இதை க்ரியேட் பண்ணணுமே, இந்த வீடியோ செய்யணும், இந்த படைப்பை செய்யணும், இந்த கட்டுரையை எழுதணும், இந்த மெசேஜையாவது எழுதணும்னு நீங்கள் நினைச்சிங்கண்டா, டக்குன்னு உங்களுக்கு இந்த மூளையில் பல பாகங்கள் வேலை செய்து அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக கிவ்ஸ் யூ ஜோய் அண்ட் பர்பஸ். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதோட ஒரு பர்பஸ், நீங்கள் இன்னும் ஒரு சமூகத்துக்கு ஒரு பயன்பாடு உடையவராக இருப்பீங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலமையில் எழும்பி உங்களோட அனுபவத்தில் ஒரு நற்சிந்தனையை எழுதி போட்டு உங்களுக்கு இருக்கிற நீங்கள் நினைக்கிறத எழுதி, அதாவது நன்றி உணர்வை வைத்து ஒரு நற்சிந்தனையை எழுது என்று நீங்கள் பேசினாலே ChatGPTயில் அது எழுதும். அப்போக்கெல்லாம் நீங்கள் இடையில் போடலாம், நான் இத்தனை வயதில் இருக்கும்போது இத்தனையாம் ஆண்டில் என்னுடைய டீச்சர் இப்படி ஒன்று சொல்லி தந்தாங்க, அந்த நன்றி உணர்வால் தான் நான் இன்றைக்கு இந்த பெரிய ஆளாக இருந்தேன் நான் என்ற ஒரு நன்றி உணர்வு உங்களோட நினைவில் இருந்து போட்டிங்கண்டா அது உங்களோட சொந்தமாக மாறி, அதுக்கு பிறகு ஒரு காட்டை நீங்கள் உருவாக்கலாம், ஒரு படத்தை உருவாக்கலாம். ஏஐட்ட சொன்னோன்னே யாரும் தேவையில்லை, அதே வரை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்லேயே மெசேஜ் போடலாம். அப்போ அதனை போடுறது மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் ஒரு படைப்பை உருவாக்குறீங்க, அதோடு அது உங்களுக்கு ஒரு பர்பஸ், சமூகத்துக்கான ஒரு பங்களிப்பாக மாறும். நீங்கள் எப்பயுமே ஒதுக்கப்பட்டவர், ஓரங்கட்டப்பட்டவர், நான் பயன்பாடற்றவன் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் இனி வரக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒன்றை படைக்கணும். அடுத்ததாக உங்களோட ஷேயோ விஸ்டம், உங்களோட ஞானம் என்றது ஒரு அளவு மதிக்க முடியாத ஒன்று, அதை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய லைஃப் டைமில் அதை நீங்கள் செய்யலாம். இந்த ஏஐயை பயன்படுத்தி உங்களோட விஸ்டத்தை உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்திருந்தீங்கடா கடந்த காலத்தில், அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னது, அந்த இன்சூரன்ஸ் ஆக்களில் என்ன ஸ்கேம் நடக்கும், எப்படி ஆக்கள் ஏமாற்றப்படுவாங்கன்ற விடயத்தை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்குன்ற ஒரு யூடியூப் சேனல் வைக்கலாம், நீங்கள் எழுதலாம், ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடலாம், அதுக்கு ஒரு படத்தை கிரியேட் பண்ணலாம் இந்த ஏஐயை பயன்படுத்தி. ஆகவே அது ஒரு மக்களுக்கு மிகுந்த பயனுடையதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை செய்யணும். அப்படி ஒரு ரியல்டராக இருக்கிறவர் ஒரு வீடு வாங்கும்போது, பழைய ஒரு அனுபவமிக்க ரியல்டர் சொல்லலாம், வீடு வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன, அப்படி என்ற விடயத்தையெல்லாம் நீங்கள் பதிவிடலாம். அதுக்கு ஒரு படத்தை வரைகிறதுக்கு ஏஐயை பயன்படுத்தலாம். நீங்கள் ஏஐ பயன்படுத்தி எழுதலாம். உங்களுக்கு டைப் பண்ண இல்லாட்டி நீங்கள் பேச ஏஐ எழுதும்.
எழுதினோன்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போடுறது தானே. அப்போ இவ்வளவு நல்ல விடயங்கள் இருக்குது. நம்முடைய சிரேஷ்ட பிரஜைகள் எப்பயுமே நாங்கள் ஒரு வேண்டத்தகாதவர்கள் என்ற உணர்வே இனிமேல் வரக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வந்திருக்கு. அடுத்ததாக பில்ஸ் கனெக்ஷன். நீங்கள் நல்ல க்ரியேட்டிவான ப்ரொஜெக்ட் செய்யும் போது அதை பார்க்குறவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கும். ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டியை மட்டும் இல்லாமல் இன்பர்சனாகவும் ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கும். அப்போ ஏஐ ஒரு மிகுந்த நல்லது. நீங்கள் அப்போ வேறு என்ன செய்யலாம் பாருங்கள், என்ன செய்யலாம்ன்றது வேறு. நாங்கள் ஏஐயை பயன்படுத்தி பிளாக் போஸ்ட் உருவாக்கலாம். நீங்கள் ஒரு பிளாக்ஸ் என்று சொல்கிற ஒரு எழுதுறதுக்கான இதுகள் இணையதளத்தில் எழுதலாம். அல்லது பிளாக், இப்போ கூகுள் பிளாக் இருக்குது, அந்த பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் எழுதலாம் உங்களோட விஷயங்கள். இப்போ ஏஐட்ட சொன்னால் உங்களோட அனுபவத்தை நீங்கள் டக்குண்டு எடுத்து சொல்லிட்டீங்கண்டா, என்னுடைய சிறு வயதில் நான் இப்படி ஒரு சம்பவத்தை சந்தித்தேன், நான் இந்த சம்பவத்தை வச்சு எனக்கு ஒரு கட்டுரை எழுதணும் அல்லது ஒரு மெசேஜ் எழுதணும், அந்த மெசேஜில் மக்களுக்கு இந்த குறிக்கோளைத்தான் சென்று அடைகிறதுக்காக இருக்கணும்னு சொன்னால் அதை எழுதித்தரும். அதை எழுதினதை கொண்டு நீங்கள் ஒரு பிளாக்கில் பப்ளிஷ் பண்ணலாம். அந்த பிளாக்குகள் க்ரியேட் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. இப்போ substack.com ஒன்று இருக்குது, beehive.com இருக்குது. அதில் தவிர கூகுள்லேயே கூகுள் பிளாக் போஸ்ட் இருக்குது. இதுகளில் நீங்கள் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப்பின் மூலமாக அல்லது ஃபேஸ்புக்கின் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மட்டுமல்லாமல் பலருக்கும் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே இது பிளாக் போஸ்ட். அடுத்தது போஸ்டர் அண்ட் ஆர்ட்டை உருவாக்கலாம். எப்படி போஸ்டர் அண்ட் ஆர்ட் உருவாக்குறது? நாங்கள் கடந்த இதிலெல்லாம் பார்த்தோம். ஒரு இப்போ உதாரணமாக மெட்டா ஏஐ, ChatGPT, இதை தவிர ஜெமினாய் போன்ற இதில் போயிட்டு, அந்த ஏஐ டூல்ஸில் போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை, எனக்கு ஒரு அழகான ரோஜா பூ படம் வரைந்து தா என்று கேட்டிங்கண்டா, சும்மா வார்த்தையில் இப்படி ஃபோன் எடுத்து எனக்கு ஒரு அழகான படம் வரைந்து தா என்று நீங்கள் கேட்டிங்கன்றாலே அது உங்களுக்கு ஒரு அழகான படத்தை வரைஞ்சி தந்துடும். அப்போ அது மாதிரி போஸ்டர், ஒரு பர்த்டே கார்ட் அல்லது ஒரு போஸ்டரை வரையணுமென்று சொன்னால் அது உங்களோட நீங்கள் சொல்லவே அது வரைஞ்சிடும். அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் போடலாம், உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட குரூப்புக்கு அனுப்பலாம், உங்களோட வேறு பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அது ரெண்டாவது. அடுத்தது பாட்காஸ்ட் உருவாக்கலாம். இப்போ உங்களுக்கு பேச முடியாதுன்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே, உங்களுக்கு பேச முடியாது, ஆனால் ஒன்று எழுதத்தான் முடியும், சிந்திக்கத்தான் முடியுமெண்டா, உங்களோட கருத்துக்கள் போய் சேரணுமெண்டா. இப்போ கூகுளில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இந்த 4வது எபிசோட்லேயோ 3வது எபிசோடில் நோட்புக் எல்எம்ன்றதில் நாங்கள் பார்த்தோம் ஒரு பாட்காஸ்ட் உருவாக்கலாமெண்டு. அப்போ உங்களுக்கு இருக்கிற கருத்தை அதில் பேஸ்ட் பண்ணினா 2 பேர் உரையாடுற மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டே உருவாகிடும். அப்போ நீங்கள் அந்த பாட்காஸ்ட் நீங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளும்போது உங்களோட அனுபவம் என்பது அனைவருக்கும் போய் சேரும். இப்போது உதாரணமாக நான் கூறினது மாதிரி ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர்கள் ஒரு ஃபோக்கஸாக இருக்கணுன்றதை பற்றி அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் எப்படி நாங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்கலாம்ன்றதை பகிரலாம். ஒரு ரியல்டர் எப்படி நாங்கள் சரியான வீடுகளை கொள்வனவு செய்யணுமன்றதை பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி பகிர்ந்து கொள்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இந்த பிளாக் போஸ்ட் இதுகளை பயன்படுத்த முடியாட்டி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்கி அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அது 3வது. அதுக்கடுத்து நியூஸ் லெட்டர் எழுதலாம். நான் ஏற்கனவே கூறின மாதிரி இந்த சப்ஸ்டாக், SUBSTACK substack.com நாங்கள் போனோம்டா அதில் நியூஸ் லெட்டர் எழுதலாம். அது மாதிரி நீங்கள் பீஹைவ்ன்றதில் போய் எழுதலாம். டெய்லி என்ற சைட் இருக்குது. இப்படி பலதுகள் இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தா கூகுளில் நியூஸ் லெட்டர்ஸ், ஆன்லைன் நியூஸ் லெட்டர்ன்னு நீங்கள் கேட்டால் எக்கச்சக்கமாக உங்களுக்கு காட்டும். அப்போ அதில் ஒன்றை பிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை செட் பண்ணி போட்டு அதில் ஒரு ChatGPT போயிட்டு நீங்கள் கேட்கலாம், ஒரு நியூஸ் லெட்டர் ஒன்று எழுதணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நியூஸ் லெட்டர் எழுத போகிறீங்க, எதிர்வருகின்ற இப்போ கனடா டேயில் ஒரு ஃபங்க்ஷனில் பங்கு பற்றினதுக்காக சீனியர் நியூஸ் லெட்டர்ண்டா நாங்கள் எழுதலாம், I want to write a newsletter. ChatGPT கேட்குறோம், I want to write a newsletter about Canada Day. Seniors from this place participated.
அதில் வந்த ஒரு சீனியர் இப்படி சொன்னாங்க, இது நல்ல ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி அளித்தது, அப்படி இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி ஒரு ஒரு உங்களோட இன்புட் அதில் போட்டால் ChatGPT உங்களுக்கு ஒரு அழகான நியூஸ் லெட்டரை அடித்து தந்தால் நீங்கள் நியூஸ் லெட்டரை எல்லாருக்கும் அனுப்பலாம். ஆகவே இது ஒரு அடுத்த கட்டமானது. அப்போ இப்போ நாங்கள் பார்த்துட்டோம், ப்ளாக் போஸ்ட் செய்யலாம் சீனியர்ஸ், போஸ்டர் அண்ட் ஆர்ட் செய்யலாம், பாட்காஸ்ட் செய்யலாம், நியூஸ் லெட்டர் செய்யலாம், மெமோயஸ் செய்யலாம். அவங்களுடைய ஞாபகம், அதாவது அவங்களோட சுயசரிதை, அவங்களோட பழைய விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பாக மாற்றலாம் இந்த ஏஐயை பயன்படுத்தி. உங்களுக்கெல்லாம் சிரேஷ்ட பிரஜைகளுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் இருக்குது, சொந்த அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆகவே நீங்கள் பல்வேறு தொழில்களை கடந்து வந்தவங்க, பல்வேறு யுத்தங்களை பார்த்து வந்தவங்க, பல்வேறு சம்பவங்களை கடந்து வந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருவருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஈச் ஆஃப் அஸ் ஹேவ் அ ஸ்டோரி. அப்போ எங்களுக்கு அந்த ஸ்டோரி இருக்கும்போது அந்த ஸ்டோரியை வெளிக்கொண்டு வரத்துக்கு நீங்கள் இந்த ஏஐயை பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக மினி வீடியோஸ் செய்யலாம். இப்போ உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இருந்தால், வீடியோ இருந்தால், கேப்கட் போன்ற டூலை பயன்படுத்தினீங்கண்டா எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவை உருவாக்கும். அப்போ இது இவ்வளவு விஷயங்களும் நாங்கள் சீனியர்ஸ் செய்ய முடியும். அப்போ இப்படி உங்களுக்கு இந்த சீனியர்ஸுக்கு ஆலோசனை தேவை, இன்னும் எங்களுக்கு பர்சனலாக தெரியுமெண்டா நீங்கள் டிஇடி ஸ்தாபகரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்க இங்கே நேரடியாக கூட இப்படி ஒரு பாசறையை ஒழுங்குபடுத்தலாம். ஆகவே நீங்கள் அப்படி செய்ய முடியும். அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வேறு பார்ப்போம்டா, இதில் என்னென்ன டூல்ஸ் ஸ்டோரி டெல்லிங்குக்குண்டா, இப்போ ChatGPTயை பயன்படுத்தி நாங்கள் ப்ளாக் போஸ்ட் எழுதலாம், பொயம் எழுதலாம், லைஃப் ஸ்டோரிஸ் அதை செய்யலாம். அதுக்கு அடுத்ததாக சப்ஸ்டாக் நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்டாக்ன்றது. அதுக்கு அடுத்தது கேன்வாவில் நல்ல டிசைன்கள் செய்யலாம், படங்கள் செய்கிறது அது பிறகு நோஷன்ன்றது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறதுக்கானது தான் நோஷன்ன்றது. அடுத்தது இந்த ஆர்ட் வரைகிறதுக்கான டூல்களில் டாலி ChatGPTயோடையே சேர்ந்து வருது. நீங்கள் இதான் கேட்டால் ChatGPT இமேஜ் என்று கேட்டால் அது எடுத்துகிட்டு போகிறது டாலின்றது தான், டாலி. அடுத்தது கேன்வா, பிங் இமேஜ் கிரியேட்டர்ன்ட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான டூல்ஸ் இருக்குது. நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சும்மா போயிட்டு கூகுளில் டைப் பண்ணால் இமேஜ் கிரியேட்டிங் ஏஐ டூல்ஸ்ன்னு கேட்டால் அதே உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று தரும். அதில் வாசித்து பார்த்து கொஞ்சம் அதில் இருக்கிற விஷயங்களை பார்த்து நம்பகரமான ஒன்றை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள். ஆனால் நான் இதில் சொல்கிற இமேஜ் கிரியேட்டரில் ChatGPTயே உங்களுக்கு போதுமாக இருக்கும். அதை தவிர இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துடக்கூடாது. மெட்டா ஏஐ, META இது எப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவராக இருந்தால், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தால், அன்ரேல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறதா இருந்தால், உங்களோட சிஸ்டத்தில் ஏற்கனவே ஒரு மெட்டா என்ற விடயம் இருக்கும். அப்போ அந்த ஒரு வளையம் இருக்கும் பார்த்தீங்கண்டா, பல வண்ண ஒரு வானவில் மாதிரி ஒரு வளையம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கண்டா, அதை பயன்படுத்தி மிக அழகான ஃபோட்டோக்களை டிசைன் பண்ணலாம். அப்போ நான் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு இதை செய்து காட்ட போகிறேன். மெட்டா படைப்புக்கு எவ்வளோ உதவ போகுதுண்டு. meta.ai அதுக்கு போகிறேன். இதான் meta.ai. சரியா, meta.aiக்கு போயிட்டேன். இப்படி தான் இருக்கும் அந்த வளையம். பார்த்தீங்கன்னா அந்த வளையம் இப்படி இருக்கும். அதில் போயிட்டு இந்த இமேஜை க்ரியேட் பண்ணி போட்டு, இப்போ நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ என்னது, ஸ்ரீலங்கன் தமிழ் ப்ரெசென்டர் நீங்கள் அச்சொட்டா இங்கிலீஷை பர்ஃபெக்டாக போடணுமெண்டு இல்லை, அதில் கேட்டால் அதே பிக் பண்ணும். ப்ரெசென்ட்டு டூயிங் டிவி ஷோ அட் TET டெலிவிஷன். நீங்கள் இப்படி ஒரு படத்தை நான் கேட்குறேன். அப்போ இப்போ இதை கேட்குறேன். அப்போ முன்னுக்கு போடணும் க்ரியேட் இமேஜ்னு போடணும். க்ரியேட் இமேஜ் ஆஃப்
ரெண்டு போட்டுட்டு இதில் நான் கொடுத்து விட்டேன்டா என்ன வருதுன்னு பார்ப்போமா. படம் பாருங்கள், கண்ணுக்கு முன்னுக்கு படம் உருவாகி கொண்டிருக்கு. எடுத்த வினாடிகளை நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள், நொடிகளை பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா படங்கள். ஒன்றா ரெண்டா எத்தனை படங்கள் வரும் இங்கே பாருங்கள். டிஇடியோட பேரும் வந்துட்டு இங்கே டிஇடி வந்து படமும் உருவாயிட்டு. எவ்வளோ ஒரு நிஜமான ஆள் மாதிரியே இங்கே படம் வந்துட்டு. ஆகவே பல படங்கள் உருவாகியிருக்கு பாருங்கள். ஒன்றில் அவங்க 4-5 படத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே பொம்பளை பிள்ளை ஒன்றால் இருக்கிற படம், இங்கே இந்த படம் உருவாகியிருக்குது, இப்படி ஒரு படம் உருவாகியிருக்குது பாருங்கள். எவ்வளோ குயிக்காக இந்த படத்தை அப்போ உங்களோட அனுபவத்தை வச்சு ஒரு கதையை ஒன்று எழுதுறீங்கண்டா. நான் சிறு வயதில் யாழ் நூலகத்திற்கு சென்றேன், அப்போது நடந்த சம்பவத்தை எழுதுண்டா. அப்போ நீங்கள் டக்குன்னு டைப் பண்ண வேண்டியதான். 10-year-old தமிழ் கேர்ள் விசிட்டிங் ஜெஃப்னா லைப்ரரி என்ற ஒரு படம் ஒன்று க்ரியேட் பண்ண சொன்னால் ஒரு படத்தை க்ரியேட் பண்ணி தந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இவ்வளவோ உங்களுக்கு முன்னுக்கு இவ்வளவோ விஷயங்களை நீங்கள் செய்ய முடியல. ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அப்போ மெட்டா ஏஐ படத்துக்கு விரைவாக தருகுது. நான் செக் பண்ணதில் மெட்டா ஏஐ தான் படத்துக்கு இப்போதைக்கு குயிக்காக தருது, அதோட ஃப்ரீ கூட. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மெட்டா ஏஐயை. அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். அடுத்ததாக சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு ஸ்டார்ட் அ நியூஸ் லெட்டர். இப்போ ஒரு நியூஸ் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, அது ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி பெரிய ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. என்ன சிம்பிள் ஸ்டெப்? சூஸ் அ பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ண போகிறோம்ன்றது தெரிவிக்கணும். அப்போ நீங்கள் எங்கே போகலாம்? சப்ஸ்டாக், SUBSTACK சப்ஸ்டாக், அல்லது கன்வா, CANVA கன்வா, அல்லது கூகுளில் இருக்கிற கூகுள் பிளாக் போஸ்ட், இதுலையாவது ஒன்றை தெரிவிந்தெடுத்துக்கொள்ளணும். அதை எடுத்துட்டு அடுத்த கட்டமாக என்ன செய்கிறீங்க? யூஸ் ChatGPT போகிறீங்க. ChatGPTயில் ஆஸ்கி டு ஹெல்ப் ரைட் அ ஷார்ட் ஸ்டோரியோ ஃபேமிலி அப்டேட், நீங்கள் உங்களோட தகவலை கொடுத்து அதை டைப் பண்ண சொல்கிறீங்க. பிறகு ஒரு ஃபோட்டோ ஒன்றை நீங்கள் ஒன்று ஜெனரேட் பண்ணலாம் ஃபோட்டோவோ, அல்லது உங்களோட பழைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணலாம். அப்படி செய்கிறீங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்க? ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறீங்க. இந்த 4 ஸ்டெப்பு தான், 1 2 3 டக்குன்னு நடக்கும் அந்த ஸ்டெப். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கண்டா. இப்போ இப்படி இதை எப்படி செய்கிறது? இது சில நேரம் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருந்துச்சுண்டா நீங்கள் டிஇடியை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக இதை பற்றிய விடயங்களை சொல்லி தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே டிஇடியினுடைய மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஒரு இது போடலாம், அல்லது எங்களோட இணையதளத்தை தொடர்பு கொள்வது மூலமாக பல விடயங்களை நீங்கள் சொல்லலாம். இதுதான் இந்த ப்ராசஸ் ஒரு நியூஸ் லெட்டர் எழுதுறது. அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறோம் டிப்ஸ் டு பில்ட் அ க்ரியேட்டிவ் ஹேபிட். என்ன எங்களுக்கு ஒரு படைப்பாற்றல் சிந்தனை, அந்த படைப்பாற்றல் நடத்தை கோலத்தை நாங்கள் உருவாக்கணும்னா என்ன செய்யணுமெண்டா, செட் அ வீக்லி டைம், எவ்ரி சூஸ் அ ஸ்பெசிஃபிக் டைம் வென் யூ ஆர் மோஸ்ட் அலர்ட் அண்ட் க்ரியேட்டிவ். எந்த தூங்குகிற டைமில் போயிட்டு க்ரியேட்டிவ் பண்ணிடலாம். நீங்கள் எப்பயும் அலர்ட்டாக இருக்கிற ஒரு டைமை சூஸ் பண்ணிடணும். நான் இந்த அரை மணித்தியாலத்தை ஏதாவது ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நீங்கள் என்ன செய்யணும்? நோயிங் சம்மன் இஸ் வெயிட்டிங் டு see your creation provides gentle. அதாவது இப்போ நீங்கள் ஒன்றை உருவாக்குறீங்க, ஒரு ஃபேஸ்புக்கு ஒரு கவிதையை உருவாக்குறீங்க, இது ChatGPTயை பயன்படுத்தி, அல்லது படத்தை உருவாக்குறீங்க, அதை யாருக்கும் அனுப்பினா தானே. இப்போ உதாரணமாக உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பினா, ஐயோ எங்களோட அப்பா இப்படி செய்துட்டார், எங்களோட பாட்டா இப்படி செய்துட்டார், எங்களோட அம்மம்மா இப்படி செய்துட்டாங்க, அப்போ இப்படி செய்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களே ஆச்சரியப்படுத்துவாங்க. அப்போ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ எந்த கம்யூனிட்டிக்கு அல்லது கூட நீங்கள் இருக்கிற ஒரு சீனியர் குரூப்புக்கு அனுப்பலாம். அப்போ அது உங்களோட கம்யூனிட்டி. அதுக்கு அடுத்தது கீப் அ நோட் புக் ஆஃப் ஐடியாஸ். ஏண்டா எங்களை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன், குழப்பங்கள், எங்களை வந்து என்ன சொல்ல, சிந்தனையை மழுங்கடிக்கிற விடயங்கள் நிறைய நடக்குது. அதனால் எப்பப்போ எங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்குதோ அதை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
குறிப்பாக சிரேஷ்ட பிரஜைகள் வந்து மறக்கிற இதுகளும் இருக்கிறபடியாக உடனே அந்த ஐடியாவை எழுதி வச்சுக்கொள்கிறோம். நீங்கள் நடக்கும்போது சில நேரம் ஐடியா வாரது, அதை டக்குண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு ஃபோன்லையாவது அதை போட்டு வச்சுக்கொள்ளோம். அடுத்தது யூஸ் ஏஐ அஸ் அ ஹெல்ப்பர். லெட் ஏஐ அசிஸ்ட் வித் எடிட்டிங், இன்ஸ்பிரேஷன், கீப் யூனிக் வாய்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அட் த சென்டர். இப்போ ஏஐயை நீங்கள் வந்து ஒரு துணையாளரை தான் பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று எழுதும் போது ஐ வாண்ட் டு ரைட் அன் ஆர்டிக்கல் ஃப்ரம் மை இன்புட் அண்ட் மை வாய்ஸ் மை டோன் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்குற தகவலை வச்சுக்கொண்டு உங்களோட டோனில் எழுதுமே ஒழிய அது ஒரு ரொபோ மாதிரி எழுதாது. அப்போ அதை நீங்கள் செய்ய முடியும். அதுக்கு அடுத்ததாக செலிப்ரேட் ஈச் சக்ஸஸ். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு படைப்பு உருவாக்கிட்டீங்கண்டா, ஒரு கவிதையை நீங்கள் ஏஐ மூலம் டிசைட் பண்ணிட்டீங்கண்டா, அல்லது ஒரு பர்த்டே கார்ட்டை டிசைட் பண்ணிட்டீங்கடா, அல்லது ஒரு அழகான பூவை டிசைட் பண்ணிட்டீங்கண்டா, அதை நினச்சி சந்தோஷப்படணும். இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸை ஒரு மழலை வந்து தவழும் போது எழுந்து முதல் காலை எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு பெற்றோரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுக்கு சந்தோஷப்படுவோம். பிறகுதான் வாழ்க்கை போக 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 சின்ன விஷயங்களை மறந்துடுவோம். நாங்கள் பெரிய விஷயங்களுக்கு தான் நாங்கள் அதனால் சின்ன சந்தோஷங்களை விட்டுட்டோம்டா எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் அந்த மகிழ்ச்சி வராது. பெரிய மகிழ்ச்சி சில நேரம் வராமல் போயிடலாம். ஆகவே நாங்கள் அந்த மகிழ்ச்சியை கொண்டு இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ நிறுவனத்துக்கு. அடுத்தது க்ரியேட்டிவிட்டி இஸ் லைக் எ கார்டன், வாட்டர் இட் ரெகுலர்லி அண்ட் இட் க்ரோஸ். அது ஒரு க்ரியேட்டிவ் படைப்பாற்றல்ன்றது ஒரு பூந்தோட்டம் போன்றது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வளர்த்து கொள்ளும் போது அது வந்து ஒரு பெரிய இதாக மாறும், பெரிய வளர்ச்சியை பெறும். எனவே இந்த தொகுப்பில் நாங்கள் கடைசி ஸ்லைடை பார்க்குறோம். என்னென்ன செய்யலாம்ன்றதுக்கு ஒரு விஸ்டம் பிளாக் செய்யலாம், உங்களோட ஞான அனுபவ தொகுப்புலேருந்து அறிவுரைகளாக ஒரு இது செய்யலாம், ஃபேமிலி புக் செய்யலாம், க்ரியேட்டிவ் கேலண்டர் செய்யலாம், ஆடியோ மெமோ செய்யலாம். இப்படி பல விடயங்களை நாங்கள் செய்யலாம். இன்னும் அதுக்கு ஒரு மட்டுப்பாடு இல்லை, அது இப்படி வளர்ந்து கொண்டே போகுதுன்னு கூறுகிற அந்த ஏஐனுடைய அந்த பயன்பாடு. எனவே சிரேஷ்ட பிரஜைகள் குறிப்பாக இதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்யணும். எங்களுக்கு வாழ்க்கை முடிஞ்சு விட்டதே என்று இருக்கக்கூடாது. அண்மையில் ஒரு பயிற்சி ஒன்றை கொடுத்த போது அதில் பங்கேற்ற ஒரு சிரேஷ்ட பிரஜை கூறினார், நான் இந்த ஏஐயில் இவ்வளவு செய்ய முடியுமென்று கூறும்போது மீண்டும் ஒருக்கா பிறப்பெடுக்கணும் என்ற ஒரு ஆசை வருகுதுன்னு கூறியிருந்தாங்க. உண்மையில் எனக்கு அது ஒரு டச் ஆகிட்டுது. அதை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ ஏன்னா சில பேர் வாழ்கிறது கொஞ்ச காலம், வாழ்க்கையை ஒரு நீர்க்குமிழி போன்று சில காலங்கள் வாழ்வாங்க, இளம் வயதிலே முறக்கிறாங்க. ஒரு நாள் மரணம் வரப்போகிறது. ஆனால் மரணம் வரப்போகுதுன்றதுக்காக வரப்போதேன்னு சொல்லி கொண்டு இருக்காமல் இந்த நேரத்திலையும் வரலாம். ஆனால் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு படைப்பாற்றலோட மக்களுக்கு பயன்பாடு உள்ளவராக இருக்கணும் என்று கூறி விடைபெறும் நான் அருண் ஆரோக்கியநாதன். நன்றி, வணக்கம்.